இந்த ஜனங்களுடைய கூக்குரல், இவருடைய ஜபம் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது. ஒரு அலையிலே சொல்லாமா? நான் முதல்ல சொன்னேன், என்ன சொன்னேன்? உன் ஜபத்துக்கு பதில் இல்லாம போகாது. ஒரு ஜபத்துக்கு உடனே எஸ் பதில் கொடுத்துருவார், ஒரு ஜபத்துக்கு நோ இல்ல கிடையாது. இன்னொரு ஜபத்துக்கு என்ன பண்ணுவாரு? வெயிட் பண்ணு. அல்லேலூயா. அப்போ தேவ நாம மகிமைக்கென்று கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு நாளும் நமக்கு அவர் பொய் உரையாத தெய்வம், அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல. அல்லேலூயா. நன்மையை மாத்திரமே செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு தீமை செய்ய தெரியவே தெரியாது. நன்மை மட்டும் செய்கிறவர். யாக்கோபு சொல்றார் 1 அதிகாரம் 17வது வசனத்துல, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதல் வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான ஈவுகளை தருகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நன்மை பெற்ற நம்ம என்ன பண்ணணும்? தெய்வத்தை ஆராதிக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு அலையிலே சொல்லாமா?